ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம டிசிஎஸ் பார்த்தின வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து எப்படி பிளேஸ் ஆனேன், அப்புறம் நான் மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பியர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க எப்படி பிளேஸ் ஆனாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, இதெல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லாட்டி பிரியா ஸ்டேரிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து டிஎம் கூட பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோக்கே நிறையா பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். கமெண்ட்ஸ்லேயும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் டிசிஎஸ் பற்றி போடும்போது இந்த கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை பண்ணதுக்கு எல்லாமே சேர்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு Q&A வீடியோ தான் போடலான்ட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ வந்து நான் ஏன் போடுறேன்னா, என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆப்டி முடிஞ்சு அவங்க செலக்ட் ஆகி அவங்களுக்கு இன்டர்வியூ வரப்போகுது மேலே அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ போட்டால் நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷர்லாம் எப்படி போகணும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டிசிஎஸ்குள்ளே எப்படியெல்லாம் போவீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டாக போவீங்க, இல்லாட்டி ஃப்ரெஷராக போவீங்க. இதே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிங்கிற ரவுண்ட் வந்து இருக்கவே இருக்காது. டிஆர் ரவுண்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்னென்ன வந்து பேக்ரவுண்டில் பண்ணியிருக்கீங்க, என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க, அதில் வந்து என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு, என்ன நாலேஜ் இருக்குது, அந்த ரோலுக்கு நீங்கள் செட் ஆவீங்களா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதை முடிச்சு நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜர் ரவுண்டு இருக்கும். மேனேஜர் ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 1-to-1 கான்வோ மாதிரி தான் இருக்கும். இன்டெப்த்தாக வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களும் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு ஃபிட் ஆவீங்களா, அந்த ரோலுக்கு ஃபிட் ஆவீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்ட். அதில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஓகேவா நெகோஷியேட் பண்ணுறது இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை மூணுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செலக்டட், எக்ஸ்பீரியன்ஸ்டாக போனீங்கன்னா. இது நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டாக போகிறீங்கன்னா நீங்கள் நௌக்ரியில் ரெஃபரல் மூலமாக இல்லை லிங்க்டின்ல இந்த மாதிரி எப்படி வேணால் அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக போர்ட்டல்லே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து போர்ட்டல்லே வந்து ஜாப் வேகன்சி போடுவாங்க. அதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்டிக்கு வந்து கால் வரும், அட்மிட் கார்டு வரும், அப்புறம் ஆப்டிக் கால் வரும். ஆப்டி முடிச்சுட்டு நீங்கள் வந்து டெக்னிக்கல் ரவுண்ட், ஹெச்ஆர் ரவுண்ட், எம்ஆர் ரவுண்ட் இதெல்லாமே சேர்ந்து ஒரு ரவுண்டாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் இப்போ வந்து ஃப்ரெஷராக அப்ளை பண்ணிட்டீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் அங்கே கேட்கும், எந்த சென்டரில் போய் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ கோயம்புத்தூர்னா அங்கே இருக்க ஏதாவது ஒரு காலேஜோ இல்லை சென்டரோ கொடுப்பாங்க. அங்கே போய் நீங்கள் வந்து எந்த டேட் அவங்க சொல்கிறாங்களோ அந்த டைம் ஸ்லாட் இருக்கும். ஒன்று மார்னிங் இல்லை ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி டைம் ஸ்லாட் இருக்கும். அந்த டைமில் வந்து உங்கள் அட்மிட் கார்டும் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ணிடுவாங்க எக்ஸாமுக்கு. மொபைல் ஃபோன்ஸ், வாட்ச்சு அந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும் உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். டெக்னிக்கல் ரோலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் இருக்குன்னா, நியூமரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். இது போக உங்களுக்கு வந்து பேசிக் லெவல் ஆஃப் கோடிங் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோடிங் இருக்கும். இதெல்லாமே சேர்த்து 190 minutesக்கு இருக்கும். இது நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா உங்களுக்கு கோடிங் பற்றி எதுவுமே இருக்காது. அங்கே வந்து பிஸ்னஸ் ஆப்டிடியூட் இருக்கும், அப்புறம் வெர்பல் எபிலிட்டி இருக்கும், அப்புறம் நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும். இந்த 3 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நிஞ்சா டிஜிட்டல் பிரைமில் நீங்கள் என்கியூடி வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணாமே பாஸ் பண்ணிடலாம். நிஞ்சாவில் நீங்கள் எப்படி வருவீங்கன்னா வெறும் ஆப்டிடியூட் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. கோடிங் வந்து நீங்கள் அவ்வளோக்கா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நிஞ்சாக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. டிஜிட்டலுக்கு எப்படி செலக்ட் ஆவீங்கன்னா அந்த சிம்பிள் பேசிக் லெவல் ஆஃப் கோடிங் மட்டும் நீங்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆப்டிடியூடும் நல்லா இருக்குது அண்ட் சிம்பிள் லெவல் ஆஃப் கோடிங்கும் நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து டிஜிட்டலில் வருவீங்க. ஆப்டிடியூடும் நல்லா இருந்த சிம்பிள் லெவல் ஆஃப் கோடிங்கும் நல்லா பண்ணி அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கோடிங்கும் நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரைம்க்கு குவாலிஃபை ஆயிடுவீங்க. ஓகே, இது வந்து ஆப்டிடியூட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆப்டிடியூட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஆர் கால், இல்லை காலேஜ்க்கு வந்து டேரெக்டாக மெயில் ஆர் கால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை வந்து உங்களுக்கு இந்த இன்டிமேஷன் வந்துடும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா அந்த மாதிரி எந்த மெயிலோ காலோ எதுவுமே வராது. இந்த டைம் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆப்டிடியூட் முடிச்சு உங்களுக்கு இந்த மெயில் ஆர் கால் வர்றதுக்கு வந்து ஒரு 2 months ஆகலாம், 3 months ஆகலாம், சம்டைம்ஸ் 4 months கூட ஆகலாம். கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும், எந்த பிளேஸ்க்கு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ண, ஏதோ ஒரு டிசிஎஸ் ஆஃபீஸாக தான் இருக்கும், நியர்பை ஆஃபீஸாக இருக்கும்.
எந்த ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அந்த டைமுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரியராகவே வரணும் அப்படின்ட்டு அந்த மெயிலே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து செட் பண்ணி போய்க்கோங்க. எனக்கு வந்து கோயம்புத்தூர் தான் நியரஸ்ட் லொக்கேஷன், பட் சென்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சென்னை லொக்கேஷன் சோழிங்கநல்லூரில் தான் வந்து இன்டர்வியூ நடக்கும், ஆர் சிறுசேரி அந்த மாதிரி இடத்துல. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும், எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக, அப்புறம் வந்து அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் போட்டு கொசன்ட்டு பண்ணி ஒரு 2-3 பேஜஸ்க்கெல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுக்குன்னு ரொம்ப கிறிஸ்பாக வந்து 1 பேஜ்க்குள்ளேயே வந்து ஒரு கண்டென்ட்டுமே இல்லாமல் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீடடோ அதெல்லாம் வந்து போட்டுருங்க. உங்கள் சாஃப்ட் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அது எல்லாமே இருக்கட்டும். உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணீங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அது, அப்புறம் டெக்னிக்கலாக ஏதாச்சும் நீங்கள் வந்து காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க காலேஜ்லேருந்து இல்லை ஸ்கூல்லேருந்து, ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குங்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, ரெஸ்யூம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து எல்லாமே லெஜிட்டாக போட்டிருக்க மாட்டீங்க. இதே ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட தான் இருக்கும், இல்லை கோர்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஆட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் கோல்மால்லாம் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதை பற்றி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஆன்சர் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி எல்லாமே. உங்கள் லாங்குவேஜ் பார்ப்பாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக நீங்கள் வந்து பேசுகிறீங்களா, இல்லை ரொம்ப வந்து ஸ்டாமர் பண்ணி திக்கி பேசுகிறீங்களா, அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் இங்கிலீஷில் வந்து கிராமர்லாம் வச்சு நீட்டாக பேசுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஏதாச்சும் கேட்டோன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிறீங்களா, இல்லை வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அதை எப்படி வந்து நீங்கள் நீட்டாக அப்ரோச் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும், தெரியல நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கா உங்ககிட்டன்னு பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து தெரியும் தெரியாததுக்கெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறப்ப நமக்கு தெரியலங்கிறது. ஸோ வந்து எனக்கு இது வரைக்கும் தெரியல, ஐ எம் வில்லிங் டு லேர்ன், ஐ எம் ஓப்பன் டு லேர்ன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எல்லா இன்டர்வியூலையும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ தான். செல்ஃப் இன்ட்ரோ வந்து நீங்கள் எப்படி உங்களை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி உங்களை பற்றி எல்லாமே அதில் ஃபிட் பண்ணி நீட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ டிசிஎஸ் இன்டர்வியூக்குன்னு இல்லை, எல்லா இன்டர்வியூக்கும் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி ஓஹோ அப்படிலாம் சொல்ல வேணாம். நீட்டாக இருந்துச்சுன்னா போதும். உங்களை பற்றி அவங்க மோஸ்ட்லி ரெஸ்யூம்லேயே பார்த்துருப்பாங்க, பட் நீங்கள் அதை எப்படி வந்து உங்கள் ஸ்பீச்சில் வோக்கலாக இருக்கீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக மட்டும்தான் செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஸோ அதை நீட்டாக நீங்கள் வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது இல்லாட்டி வந்து வேறு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னா, அவங்க ப்ராஜெக்ட்ஸ்னு நீங்கள் போட்டிருப்பீங்க, கோர்சஸ்னு போட்டிருப்பீங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன், இல்லை ஏதோ ஒரு காம்படிஷனில் வின் பண்ண அந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்களே, இதெல்லாம் பற்றி தான் வந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து ரிவால்வ் ஆகும். இல்லை உங்களோட மேஜர் என்னவோ, இப்போ வந்து சிஎஸ் ஐடி அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடிங் வந்து போட சொல்லுவாங்க. ஒன்று வந்து உங்ககிட்ட ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து அதில் வந்து கோடிங் வந்து எழுதி காமிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் மாதிரி ஏதாச்சும் கேட்பாங்க. என்னென்ன திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக கேட்பாங்க நான் எழுதி வச்சுருக்கேன். பிகாஸ் ஐம் நாட் ஃப்ரம் அ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், நான் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பியர்ஸ் கிட்ட கேட்ட அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், எஸ்கியூஎல், பைத்தான், லாஜிக்ஸ் டு டூ கோடிங், என்னென்ன லாஜிக்கில் பண்ணுவீங்கிறது. அப்புறம் வந்து கோடிங்ஸ் வந்து பேசிக்காக ஏதாச்சும் C++ அந்த மாதிரி என்ன போட்டிருக்கீங்களோ அதை வந்து எழுதி காமிங்க, இல்லை சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிருங்க. எனக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து டூயல் ஸ்பெஷலைசேஷன் தான், அதாவது ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். பட் சில காலேஜஸில் வந்து சிங்கிள் ஸ்பெஷலைசேஷன் இருக்கும், சில காலேஜஸில் வந்து மேஜர் ஸ்பெஷலைசேஷன் ஒன்று, மைனர்னு ஒன்று அப்படின்ட்டு இருக்கு. அதாவது மேஜர் தான் உங்களுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஃபினான்ஸில் அவ்வளோக்கா பேக்ரவுண்ட் இல்லை. நான் வந்து யூஜிலேருந்துமே பிஜி ஃபுல்லாகவே எனக்கு வந்து மார்க்கெட்டிங் மட்டும்தான் நான் பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து என்னோட மேஜர் வந்து மார்க்கெட்டிங், மைனர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம். இட்ஸ் நாட் ஃபுல்லி அ மேட் அப் திங். இது வந்து நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கிறதுக்காக உங்களோட ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் மார்க்கெட்டிங்கில் கேட்டதான் என்னால் வந்து ஃபுல்லாக வந்து டேக்கிள் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுங்கிறதுக்காக. எனக்கு ஃபினான்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்துச்சு.
இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் நாலேஜ் வேணும், அதுலேயும் வேணும். பட் மேஜர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து மார்க்கெட்டிங்கில் இருந்துச்சு. அது என்னென்ன கொஸ்டின்ஸ்னு நான் சொல்கிறேன். ஹவு டு யூ மார்க்கெட் அ பென்? இது வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ்னு இல்லை, நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு பெண்ணை கொடுத்து இதை மார்க்கெட் பண்ணு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்காங்க. என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஒரு 120 மெம்பர்ஸில் ஒரு 68 மெம்பர்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஹவு டு யூ மார்க்கெட் அ பென்னு கேட்டிருப்பாங்க. இது மட்டும் நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. பென்னன்ட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொடுத்து ஹவு டு யூ மார்க்கெட் தட்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் வந்து எப்படி அவங்க மார்க்கெட் பண்ணுறாங்க, என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்குன்னு கேட்டாங்க. அப்புறம் 7 P's ஆஃப் மார்க்கெட்டிங், செக்மெண்டிங், டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங் கேட்டாங்க. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கேட்டாங்க. கான்செப்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ், நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸ், அப்புறம் யூசஸ் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பேஸில் இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆக்சுவலி இந்த ரவுண்ட் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டெக்னிக்கல், மேனேஜர், அதுக்கப்புறம் ஹெச்ஆர் 3 பேருமே சேர்ந்து ஒரு பேனல் இன்டர்வியூ மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ 3 பேரும் கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி மாற்றி போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட. ஓகே, மோஸ்ட்லி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லா கம்பெனிஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. அபவுட் தி கம்பெனி கேட்பாங்க. எனக்கு வந்து அபவுட் டிசிஎஸ் கேட்டிருந்தாங்க, என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் வை டு வாண்ட் டு ஜாயின் அன் ஆர் கம்பெனி அப்படிங்கிறத வந்து காமனாக கேட்பாங்க. எனக்கு வை டு வாண்ட் டு ஜாயின் அன் டிசிஎஸ்ன்னு கேட்டிருந்தேன். ஐ ஷுட் வி ஹையர் யூன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன வந்து யூனிக்காக இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்க பர்சனுக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர பர்சன் விட என்ன உங்கள்கிட்ட யூனிக்கான டேலண்ட் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் கேட்குறப்போ நீங்கள் வந்து உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, டீம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பாஸ்ட்லலாம் இருந்திருக்கும்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, டீம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணி என்ன வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியுமோ அந்த விஷயத்தை ரிலேட் பண்ணி சொல்ல அதை வச்சு தான் அவங்க அடுத்தடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஏன் டிசிஎஸ்ன்னு கேட்டப்போ, டிசிஎஸ் வந்து மோஸ்ட்லி பீப்புளை வந்து தே ஒன்லி ஹையர் பீப்புள், தே டோன்ட் ஃபயர் பீப்புள், இந்த மாதிரி ஒரு திங்லாம் சொன்னேன். பட் இது ஆக்சுவலி ட்ரூ தான், ஹெச்ஆரே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் அந்த அன்னைக்கு ஸ்டாக்ஸ் பற்றி நான் பார்த்துட்டு போயிருந்தேன். டிசிஎஸ் வந்து எல்லாத்தோட ஸ்டாக்ஸும் வந்து டெசிஷன்னால கம்மியாயிட்டு இருந்துச்சு. டிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அது பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏஐயில் அந்த மாதிரி எல்லாம் அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் நான் பார்த்து வச்சிருந்தேன். இதெல்லாம் வந்து காமனாக கூகுளில் கிடைக்கும், கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பற்றி கேட்பாங்க. ஸ்ட்ரென்த்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன இருக்கோ சொல்லிக்கோங்க. வீக்னஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், இல்லாட்டி அப்படி இல்லைனாலும் அது பாலிஸ்டாக இல்லை எனக்கு வீக்னஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க, எனக்கு இப்போதைக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அந்த மாதிரி ஏதாவது சொல்லி. உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியல, அது உங்களுக்கு ஒரு வீக்னஸாக இருக்குன்னா அதை சொல்லலாம். எனக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லி தந்தாங்க, எனக்கு வீக்னஸ் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, அது வேணால் ஒரு வீக்னஸாக சொல்லிக்கோங்க. அது லேர்ன் பண்ணணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதை லேர்ன் பண்ணணும், அது ஒரு வீக்னஸ்னு சொல்லிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதுதான் நான் வந்து வீக்னஸ்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சின்ன வீக்னஸாக கூட சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் யுவர் பேஷன்னு கேட்பாங்க. பேஷனையும் ப்ரொஃபஷனையும் எப்படி வந்து டேக்கிள் பண்ணுவீங்கன்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து ஒரு பேசிக்கலி ஒரு பரதநாட்டியம் டான்ஸர், அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ்லையும் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிட்டு எப்படி உங்கள் டான்ஸ் இதுவும் வந்து டேக்கிள் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் என்னால் அது முடியாதுன்னு நான் வந்து அன்பயாஸ்டாக தான் ஆன்சர் பண்ணேன். நீங்களும் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் பண்ணுவேன் அதுதான் பண்ணுவேன்னு சொல்லாமல் அன்பயாஸ்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. லாங் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல் கேட்பாங்க. லாங் டேர்மில் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தாலும் அது சொல்லாதீங்க. எனக்கு மேனேஜர் ஆகணும் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி பாலிஸ்டாக முடிச்சிருங்க. நீங்கள் ரொம்ப வல்னரபுளாக அங்கே போய் ட்ரூத் சொல்லணும் அப்படின்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீட்டாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்ப்பாங்க. அப்புறம் சினாரியோ பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய சினாரியோஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் இருக்கும். நீங்கள் பார்த்த ஒரு 100 பார்த்துருக்கீங்களா, அவங்க வந்து அதை எதுவுமே கேட்காம கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணி அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, அந்த டைமில் உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, இல்லை ரொம்ப பேனிக் ஆகுறீங்களா, அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் நீட்டாக கூலாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நான் வந்து பிடெக் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் எம்பிஏ எடுத்தேன். ஏன் இந்த ஷிஃப்ட்னு கேட்பாங்க. சில பேர்லாம் வந்து பயாலஜி எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, பயாலஜி எடுத்துகிட்டு ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. ஏன் இந்த ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம்
காமனாக கேட்பாங்க. அது நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன ஆன்சர் பண்ணேன் அப்படின்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கொஞ்சம் வந்து கிரிஞ்சாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹூஸ் யுவர் ரோல் மாடல் அண்ட் வை அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி திங்ஸ். இல்லை வந்து உங்களோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி எந்த ஒரு டே நீங்கள் ரொம்ப சேடாக இருந்தீங்க, சோகமாக இருந்தீங்க, எதனால் அந்த டே சேடாக இருந்துச்சு, இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஒரு மூவி பார்த்துருக்கீங்க, அது ஏன் அந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ரீசெண்டாக பார்த்த மூவி, இல்லை ஒரு மூவி ஏன் பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண ஒரு விஷயம், ஒரு பர்சன், அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் தான் மேஜரா கேட்பாங்க. லாஸ்டா வந்து உங்களுக்கு ஏதாச்சும் எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, ஜென்யூனா இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லாட்டி வந்து நோ கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க, தேங்க்யூ சொல்லிடுங்க. போனோன்னா க்ரீட் பண்ணுங்க, ஒரு குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் ஏதோ ஒன்று க்ரீட் பண்ணுங்க. முடிக்கிறப்போ தேங்க்யூ சொல்லிடுங்க 3 பேர்த்துக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன போடணும்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை கமெண்ட்ஸில் பண்ணுறதுக்கு ஹெசிடேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரியா ஸ்டேரிங்கிற பேஜுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன்.